إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே மறுமைக்கு தயாராகுதல் என்று அல் குர்ஆன் அஸ் சுன்னா எம்மிடத்திலே அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை நபித்தோழர்கள் எப்படி புரிந்து கொண்டிருந்தார்கள் என்பதை, செயல் வடிவத்தில் நபித்தோழர்கள் எப்படி அதற்கு உருவம் கொடுத்தார்கள் என்பதை இந்த ஜும்மாவிலே சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக மார்க்க உரைகளை கேட்கிற நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தைகளில் ஒன்றுதான் மறுமைக்காக தயாராக இருக்க வேண்டும், மறுமைக்காக நாங்கள் ஏற்பாட்டோடு இருக்க வேண்டும், மரணத்திற்காக நாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை நாங்கள் அடிக்கடி கேட்போம். அதே போல பல மார்க்க உரைகளில் விரிவாக மறுமைக்காக தயாராக இருத்தல் என்றால் என்ன என்றும் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனாலும் கூட சுருக்கமான வடிவில் ஒரு முஃமின் மறுமைக்காக தயாராக இருத்தல் என்று சொன்னால் இதைத்தான் பிரதானமாக என்ன செய்கிறது, குறிக்கிறது என்பதை விளங்கக்கூடிய அமைப்பில் ஒரு சில விஷயங்களை நபித்தோழர்கள் தங்களது கடைசி கால பகுதிகளில் நிறைய கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அவைகளில் கவனம் செலுத்தினாலேயே ஒருவர் மறுமைக்காக தயாராக இருக்கிறார், அந்த சிந்தனையில் இருக்கிறார் என்பதை அந்த நினைவும் அந்த செயல்பாடும் அந்த போராட்டமும் அவருக்கு என்ன செய்யும், எடுத்து சொல்லும். மறுமைக்காக தயாராக இருத்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஷராஇஅல் இஸ்லாமி கத் கஸரத் அலைய, இஸ்லாமிய சட்டங்கள் விளக்கங்கள் எல்லாம் எனக்கு நிறைஞ்சிட்டு, எனக்கு ஒரு வார்த்தையை சுருக்கமாக சொல்லுங்க, நான் அதை செஞ்சா அதை எல்லாத்தையும் எனது செய்த மாதிரி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார், எனக்கு ஒரு செய்தியை சொல்லி தாருங்கள், லா அஸ்அலு அஹதன் கைரக், நான் அதை பற்றி வேற யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, அந்த அளவு சுருக்கமாக எனக்கு என்ன செய்ய, ஒரு செய்தியை விளக்கமாகவும் சுருக்கமாகவும் எனக்கு சொல்லி தாருங்கள் என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லி கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது போல மனிதர்கள், ஒரு முஃமின் மறுமைக்கு தயாராக இருக்கிறான் என்பதை அவனுக்கு கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய அமைப்பிலே எதை நபித்தோழர்கள் பிரதானமாக நினைத்தார்கள், மறுமையில இறைவனுக்கு முன்னால் நம்ம நிற்கிற நேரத்தில் எதை பிரதானமாக நினைத்தார்கள் என்பது நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். உதாரணமாக நாமெல்லாம் தெரிந்த விஷயம், அவ்வளுமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா, நாளை மறுமையில் ஒரு அடியான் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி. ஃபஇதா ஸலுஹத் ஸலுஹத் ஸாயிரு அமலிஹி, அது சரியாகிவிட்டால், அது சீராகிவிட்டால் ஏனைய எல்லா அமல்களும் என்ன செய்துவிடும், சீராகிவிடும். வஇதா ஃபஸதத் ஃபஸதத் ஸாயிரு அமலிஹி, அது கெட்டு போய்விட்டால் எல்லா அமல்களும் கெட்டு போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப இதுல இருந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்குமே தெரியும் தொழுகை தான் பிரதானம் என்பது. எவ்வளவு சட்டங்கள் படித்து விட்டாலும், எவ்வளவு விளக்கங்கள் தெரிந்து விட்டாலும், நாமெல்லாம் ஏகத்துவம் இணை வைத்தலுக்கு அடுத்த இணை வைத்தலை விட்டு இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற கொள்கைக்கு அடுத்ததாக ஒரு முஃமின் செய்ய வேண்டியது தொழுகை என்பதை எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த தொழுகையில் கோட்டை விட்டுவிட்டு என்ன அமல்கள் செய்து விட்டாலும் சரி, நாளை மறுமையில் அது என்ன செய்ய போவதில்லை, எந்த விதமான ஈடேற்றத்தையும் எங்களுக்கு தரப்போவதில்லை என்பதை விளங்கியதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், தொழுகையிலே ஒரு கவனம் செலுத்துகிறோம். இதே போல பிரதானமான சில பகுதிகள் இருக்கின்றன, மறுமையில் அவைகள் இழந்து போய்விட்டால் எந்த வகையிலும் வெற்றியை நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில சொல்கிறார்கள், ஒரு முஃமின் இறைவனது மன்னிப்புக்குரிய சான்ஸிலேயே இருந்து கொண்டிருப்பான். மறுமையில இறைவன் மன்னிக்கலாம் என்ற சந்தர்ப்பம், நெருக்கடி இல்லாத சந்தர்ப்பம் அவனுக்கு என்ன பாவத்தை செஞ்சாலும் இருக்கும். கொலை செய்யாத வரைக்கும் என்னாங்க, மாலம் யுசிப் தமன் ஹராமன், அதாவது ஒரு கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தீன்ல கிடைத்த அந்த அவருக்கு கிடைத்த அந்த சான்ஸ் இருக்குதே, அந்த சான்ஸ் அவருக்கு என்ன செய்துவிடும், இல்லாமல் போய்விடும். நாளை மறுமையில் அவர் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்து தான் வெற்றி அடைவதோ தோல்வி அடைவதோ என்கின்ற நிலை ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னால், இஸ்லாம் நிறைய சட்டங்களை சொல்லி எங்களுக்கு வழி நடத்துகின்ற அதே நேரத்தில் சில இடங்கள் இருக்கின்றன,
அவைகளை நாம் பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்ம தப்பி விடுவோம். சில இடங்கள் இருக்கின்றன, அவைகளை செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அழிந்து விடுவோம். இந்த விஷயங்களை கட்டாயம் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? தெரிந்திருக்க வேண்டும். நபித்தோழர்கள் மார்க்கத்தை எல்லாம் படித்து மார்க்கத்தை எல்லாம் விளங்கி எல்லா விஷயங்களையும் தெரிந்தவர்கள் கூட அந்த சில முக்கியமான விஷயங்களிலே மிகவும் பிரதானமான கவனத்தை செலுத்தினார்கள் பார்க்கிறோம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் மிகப்பெரிய அறிஞர், மார்க்க விளக்கம் உள்ளவர், மார்க்க சட்டங்களை அறிந்தவர். எப்படி மக்களிடத்திலே மிக பிரபல்யத்தை அடைந்தார்கள் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னது எதை தெரியுமா? பில் இஹ்லாஸ். இஹ்லாஸின் மூலம் தான் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த பிரபல்யத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த இடத்தை வபிஹாதா சாது, இதை கொண்டுதான் அவர்கள் தலைமைத்துவத்தை என்ன செய்தார்கள்? மக்களுக்கு மத்தியிலே பெரிய இடத்தை அடைந்தார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர்களுக்கு அவ்வளவு படித்து அவ்வளவு விளங்கி இருந்தாலும் கூட அவர் பெற்ற சுருக்கமான விளக்கம் எது? இந்த அறிவு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனை உயர்த்துவது எது? இஹ்லாஸ் தான் என்பதை அவரது அறிவு அவருக்கு என்ன செய்கிறது? சொல்லிக் கொடுக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கட்டாயம் மறுமைக்காக தயாராகுதல் என்பதில் நம்ம மார்க்கத்தை படித்தல், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தல், மார்க்கத்தை விளங்குதல் என்ற எல்லா பகுதிகள் உள்ளடங்கினாலும் கூட சில பிரதானமான பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருவர் மறுமைக்காக தயார் நிலையில் இருக்கிறார் என்பதை சொல்லக்கூடிய பகுதிகள். ஒருவர் மறுமைக்காக தயார் நிலையில் இருக்கிறார் என்பதை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய பகுதிகள் என்பதை நம்ம தெரிந்திருக்க வேண்டும். அதை சுருக்கமாக இந்த இடத்திலே நான் இந்த ஜும்மாவிலே சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே நாளை மறுமையில் ஒருவர் வெற்றி என்று நாம் கருதுவது எதை? இறைவனது விசாரணையின் பொழுது அவர் அடைகின்ற வெற்றி. இறைவனுடைய மன்னிப்பை ஒருவர் பெற்றுக்கொள்ள. யாரும் மன்னிப்பை பெறாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது. எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருந்தாலும் கூட மன்னிப்பை பெறாமல் என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்திற்கு போக முடியாது. எனவே பிரதானமாக நாம் இரண்டாக நம்ம வாழ்க்கையை பிரித்திருக்கிறோம். ஒன்று, நாம செய்கின்ற கடமைகள் தவறுகள் என்பது மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால், படைப்புகளோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் ஹுக்கூக்குல் இபாத் என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். இறைவனோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டவைகள் அப்படி என்று சொல்கிறோம். இந்த ரெண்டிலையும் ஒருவர் தவறு விடுவாராக இருந்தால் அந்த தவறுகள் தான் மறுமையில் எங்களை என்ன செய்கிறது? அழிக்கிறது, சொர்க்கத்தை விட்டு எங்களை தடுக்கிறது. இதிலே நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் விடுகின்ற தவறுகளுக்கெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்ன? பாவ மன்னிப்பு. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் என்ன தவறு விட்டாலும் சரி, அடியார்களுடைய விஷயத்தில் என்ன தவறு விட்டாலும் அந்த அடியார்கள் மன்னித்த பின்னாலும் யார் மன்னிக்க வேண்டும்? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இறைவனது விஷயத்தில் தவறு விட்டால் இறைவன் மாத்திரம் அதை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த மன்னிப்பு இஸ்திக்ஃபார் என்கின்ற பகுதி இருக்குது. இறைவனிடத்தில் மன்னிப்பு கோரல், இறைவன் எங்களை மன்னித்து விட்டானா என்பதில் கவனமாக இருத்தல், மன்னிப்பு தேடுதல், அதே போல பரிகாரம் தேடுதல். இந்த விஷயத்தில் எங்களுக்குள்ள கவனம் நாளை மறுமைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. எது? இறைவனது மன்னிப்பில் எங்களுக்குள்ள ஈடுபாடு, இறைவனது மன்னிப்பில் எங்களுக்குள்ள நாட்டம், இறைவன் மன்னிப்பில் நாம எடுக்கக்கூடிய முயற்சி, இறைவனுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதில், இறைவனிடத்தில் நம்ம அடிக்கடி நம்ம பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதில் எடுக்கக்கூடிய கவனம் இருக்கிறதே, நாங்கள் மறுமைக்கு தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. உண்மையிலேயே மிக இலகுவாக இறைவன் எங்களுக்கு தந்த ஒரு அம்சம் தான் இந்த பாவ மன்னிப்பு என்பது. உடலை வருத்திக் கொள்ளாமல், நேர்ச்சை என்ற பெயர் நமது உடலை கஷ்டப்படுத்திக் கொள்ளாமல், நாங்களே எங்களை அழித்துக் கொள்ளாமல், பாவ மன்னிப்பு என்பது கையை எடுத்து இறைவனிடத்திலே நீட்டி இறைஞ்சுவது மட்டும்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த உடல் வருத்தமும் இல்லை, நம்மளை அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு சொன்னா ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று விடுங்கள், அப்ப அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு சொல்லி. அப்படின்னா என்ன? ஒருவருக்கொருவர் வெட்டி நீங்களே அழித்துக் கொள்ளுங்கள் உங்களை, அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான்னு சொன்னான். இப்படி ஒரு தண்டனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தானா மன்னிக்கிறதுக்கு? அப்படி எதுவுமே இல்லை. கையேந்தி யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னித்து விடு என்று நாம் அழுவதும் பச்சாதப்படுவதும் தான் எங்களுக்கு மன்னிப்புக்காக தரப்பட்ட ஒரு பெரிய இலகுவான ஒரு வாயில். அல்லாஹு தஆலாவே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மக்காவுடைய சமுதாயத்தினர் இறைவனிடத்திலே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. யாருக்கு எதிராக? யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இது கால அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா வ யத்னா பி அஸாபின் அலீம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது சொல்வதா உண்மையாக இருந்தால் கல்மாரிய பொழிவை அல்லது ஏதாவது ஒரு தண்டனை கொண்டு எங்களை அழித்து விடுன்னு அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ்களுக்கு எதிராக துஆ கேட்கிறான். அல்லாஹ்விடத்தில் நபி அவர்களுக்கு எதிராக துஆ கேட்கிறான்.
அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீங்கள் அங்கே இருக்கும் காலமெல்லாம் நான் அழிக்க மாட்டேன். அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் நான் அழிக்க மாட்டேன். அவர்கள் இஸ்திக்பார் செய்யும் காலமெல்லாம் அவர்களை நான் அழிக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா சொன்ன காரணம் என்ன? இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுவது என்பது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அஹதின் அஹப்ப இலைஹில் உதுரு மின் அல்லாஹ். உங்களில் எவருக்குமே அல்லாஹ்வை விட, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போல் காரணம் சொல்வதை பிடிக்கக்கூடிய எவரும் இல்லை. நான் இதுக்காக வேண்டி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், அதனால செஞ்சுட்டேன், இதனால செஞ்சுட்டேன் என்று காரணம் சொல்வது யாருக்கு மிகவும் விருப்பமானது? இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது. அதனால் இறைவன் பாவங்களை என்ன செய்யறான்? மன்னிக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதுதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே விடுகின்ற தவறுகள், குறைபாடுகள், பாவங்கள், இந்த எல்லா விஷயங்களிலும் அவர் உண்மையிலே மறுமைக்கு தயாராக இருக்கிறார் என்ற பகுதியை உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி. இதுல வித்தியாசம் இருக்கலாம். நபிமார்கள், சஹாபாக்கள், பெரிய பெரிய மார்க்கப்பட்டுள்ளவர்கள், சாதாரண மக்கள், பாவத்தில் மூழ்கியவர் என்று வித்தியாசம் இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே வாசல் எது? பாவ மன்னிப்பு, இஸ்திக்பார் தேடுதல் என்பதுதான். இதுல பிரதானமானது இதான் நீங்க மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுடைய பாவம் சமமானதல்ல. சில பாவங்கள் அன்றாடம் மனிதன் அடிப்படையில் நிகழக்கூடிய வளமையான நிகழ்வுகளாக இருக்கும். சில பாவங்கள் வாழ்க்கையில் நமக்கு நடந்தே இருக்கக்கூடாது என்று நாம் கவலைப்படுகின்ற பாவங்களாக இருக்கும். ஒரு துரோகமாக இருக்கும், ஒரு கொலையாக இருக்கும், ஒரு களவாக இருக்கும், ஒரு கொள்ளையாக இருக்கும், ஒரு பெரிய ஏமாற்றாக இருக்கும். வாழ்க்கை நம்ம அப்படி செய்தே இருக்கக்கூடாது அப்படி நம்ம நினைக்கக்கூடிய பெரிய ஒரு பாவமாக இருக்கும். இந்த பாவங்கள் விஷயத்தில் நாம நிறைய கவனம் எடுக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையில மனிதன் அடிப்படையில் அன்றாடம் நிகழக்கூடிய பாவங்கள் என்ற ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்தே இருக்கக்கூடாது. நமது வாழ்க்கைக்கும் நமது கேரக்டருக்கும் அந்த தவறுக்கும் என்ன சம்பந்தமே இருக்காது, ஆனா நடந்திருக்கும். நடந்ததன் காரணமாக நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி இருப்போம். ஆனா ஏனைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதை போல அதையும் விட்டுருப்போம். சாதாரணமாக ஒரு விஷயத்துல நம்ம எப்படி தவறு விடுவோமோ அதுக்கு பாவ மன்னிப்பு தேடுறது மாதிரி இதுக்கு பாவ மன்னிப்பு தேடி விட்டுருப்போம். இப்படி இருக்கவில்லை நபி தோழர்கள். இதான் இங்க பிரதானமான விஷயம். பாவங்களில் நம்ம அன்றாடம் செய்து பாவ மன்னிப்பு தேடுவது நம்ம மறுமைக்காக தயாராக இருக்கிறோம் என்பதற்கான பெரிய ஒரு அடையாளம். ஆனால் அப்படி செய்கிறோமா என்பது பெரிய ஒரு கேள்வி. நாம் உண்மையிலே பாவ மன்னிப்பு விஷயத்தில் அவ்வளவு கவனம் எடுக்கிறோம் என்று கேட்டால் இல்லை, அந்த அளவு கவனம் எங்களிடத்தில் இல்லை. அப்படி கவனம் எடுத்தாலும் கூட அதிலும் பிரதானமாக கவனம் எடுக்க வேண்டும். நமது வாழ்நாளில் நிகழ்ந்த மிகப்பெரிய தவறுகள் விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். இதனால் தான் நபிமார்களை பொறுத்தவரைக்கும் மறுமை நாளில் ஷஃபாத்துக்கு நான் தகுதி இல்லை என்று எதை வைத்து சொல்வார்கள்? அவங்களோட வாழ்க்கையில் செஞ்ச எல்லா தவறையும் சொல்ல மாட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் தகுதிக்கு அவர் செஞ்சிருக்க இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், பொருத்தமான ஒரு வேலை அல்ல நீங்க இப்ப கேட்டது அப்படின்னு நல்லா சொல்லுவான். மகனை காப்பாத்து, மகனை காப்பாத்து. எல்லா காபிருக்கும் அழிகிற நேரத்தில் அவருடைய மகன் காபிர் ஆகிறது அவரை மட்டும் என்னது காப்பாத்து என்று கேட்டது பொருத்தமான ஒரு வேலை அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்படி கேட்டுட்டேன்னு நினைச்சுதான் யாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மறுமை நாள நான் ஷஃபாத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவார். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய எல்லா பாவங்களையும் ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் எதை கூடுதலா ஞாபகம் வச்சுக்கிறாரு? அல்லாஹ்வால் கண்டிக்கப்பட்ட ஒரு பாவத்தை என்ன செய்யறாரு? கூடுதலா ஞாபகம் வைக்கிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா தவறுகளையும் ஞாபகம் வச்சிருப்பாரு. ஆனா பிரதானமா எதை நினைப்பாரு? தான் வாழ்க்கையில் நினைச்ச ஒரு பெரிய தவறு என்ன செய்வாரு? நினைப்பாரு. நபிமார்களுடைய இடத்தில் அது பெரிய தவறு. அப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் பெரிய தவறுகளை என்ன செய்வார்கள்? ஞாபகப்படுத்துவார்கள் என்பதை பார்க்கிறோம். நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில உதாரணங்களை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையை நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அவர் செய்த இஸ்லாத்துக்கு வந்த ஒரு செய்த பெரிய தவறு என்று சொல்லி எந்த தவறும் நமக்கு என்ன செய்யாது? விளங்காது. அப்படி ஒரு தவறாக இருந்தால் எது தெரியுமா மிகப்பெரிய தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம சிந்தனைக்கு? ரெண்டு தவறு. ஒன்று, உபை இப்னு சலூலுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போற நேரத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹோட சட்டையை பிடிச்சி இழுத்தது. ரசூலுல்லாஹோட சட்டையை பிடிச்சி இழுத்து எப்படி இந்த முனாஃபிக்குக்கு நீங்கள் தொழுவிப்பீர்கள் என்பது எங்களுக்கு என்ன செய்து உமர் ரலியல்லாஹு இப்படி கேட்டார்கள். இது சரியா? அப்ப ரசூல் இலைக்க அன்னி ஒதுங்கிக்கங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு வார்த்தை வருது. உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையில் இன்னொரு இடத்துல அந்த சம்பவம் நடக்குதுங்க. ஹுதைபியாவுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பது உண்மை, அப்படி இருக்க நாங்க ஏன் போய் இவர்களிடத்துல கேவலப்பட்டு இந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யணும் பண்ணணும் என்கின்ற கருத்துல கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எங்களை கேவலப்படுத்த மாட்டான், எங்களுக்கு வெற்றி உண்டு என்று ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்துறாங்க. சுருக்கமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போய் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தானே,
நாங்க ஏன் கேவலப்படணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்த பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முடிவுக்கு மாற்றம் அடையல, மாற்றம் செய்ய நினைக்கல, ஆதங்கத்தில் என்ன செஞ்சாங்க, நிறைய பேசிக் கொண்டிருந்தார்கள். இது இரண்டாவது தவறாக நாங்கள் என்ன செய்யலாம், நினைக்கலாம். உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளோடு ஒப்பிட்டா இதெல்லாம் தவறே அல்ல. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யாம கட்டுப்படுகின்ற நபித்தோழர்களுக்கு மத்தியில் இருந்து பார்க்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இதையே உமரும் நினைக்கிறார். இந்த இரண்டாவது தவிர உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅமில்து லிதாலிக அமாலா. அந்த ஹதீஸ்லயே வரும், இந்த தவறை நினைத்து நான் நிறைய அமல்களை செய்ய ஆரம்பித்தேன். இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டனேன்னு நினைச்சு காலகாலத்துக்கு உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, நிறைய அமல்களை செய்ய ஆரம்பித்தேன். தொழுறது, நோன்பு வைக்கிறது, தர்மம் செய்யறது, அடிமை விடுதலை செய்யறது, அதே போல என்னது வக்ஃப் செய்யறது, இந்த மாதிரி நிறைய அமல்கள். இந்த மாதிரி ஒரு நான் தவறு செஞ்சிட்டனேன்னு நினைச்சு 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 உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅமில்து லிதாலிக அமாலா, நான் நிறைய அமல்களை செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்ம வாழ்க்கையில இருந்திருக்குதா? நம்ம செஞ்ச பிரதானமான தவறுகளுக்கு எல்லா பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடணும். ஆனா எமது தகுதிக்கே பொருத்தம் இல்லாத சில தவறுகளை நம்ம என்ன செஞ்சிருப்போம், வாழ்க்கையில செய்திருந்தால் அந்த ஒரு தவறையோ 2 தவறையோ 3 தவறையோ நினைத்து வாழ்க்கையில இந்த அமல்கள் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இந்த அமல்கள் மூலம் இது அப்படியே என்ன செஞ்சிடணும், அடைத்து விட வேண்டும் என்கின்ற அமைப்பில் ஒரு தவறை நினைத்து பல அமல்கள் செய்து நம்ம வாழ்க்கையில இருக்குதான்னு பார்த்தால் நிறைய குறைவு, அதிகமாக என்ன குறைவு என்றுதான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இதுதான் நபித்தோழர்கள் தங்களது வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு என்ற விஷயத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல கொஞ்சம் அதாவது கோபப்பட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க, இனி நான் இவரோட பேச மாட்டேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவருடன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேச மாட்டேன் என்று சொன்ன அதாவது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடைசியில பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது, பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகி விடுகிறது. அவனுடைய தாத்தாவுடைய மகன் ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க பேசல, பேச வேண்டிய நிர்பந்தம் உண்டாகின உடனே ஒரு சத்தியத்தை முறித்தல் என்பது நபித்தோழர்களிடத்துல ஒரு மிகப்பெரிய, நமக்கு என்ன சத்தியம் பண்றதும் பெருசு இல்லை, சத்தியத்தை முறிக்கிறதும் பெருசு இல்லை. ஆனா நபித்தோழர்களிடத்தில் சத்தியத்தை முறிக்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வாழ்க்கையில அந்த தவறும் அவர்கள் மிகவும் கவலைப்பட்ட இன்னொரு தவறு என்ன, ஜமல் யுத்தத்துக்கு என்ன போனது, இந்த ரெண்டை பற்றிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி நம்ம பேச மாட்டோம் என்று சத்தியம் பண்ணிவிட்டு பேசிவிட்டோமே என்ற கவலையின் காரணமாக 10 அடிமைகளை தண்ட பணத்தை கொடுத்து விடுதலை செய்யறான். எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும். 10 அடிமைகளை தண்ட பணத்தை கொடுத்து என்ன அதாவது விடுதலை செய்யறான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாக்குறாங்க, நான் சத்தியத்தை முறிச்சிட்டேன், 10 அடிமைகளை விடுதலை செஞ்சா அது எப்படி அதுக்கு ஈடாகும், இன்னொரு 10 அடிமை என்று சொல்லி பல அடிமைகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடுதலை செய்து கொண்டே இருந்தார்கள். எதன் காரணமாக, இது ஒரு பெரிய ஒரு தவறை நான் செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லி. எப்பொழுதும் இந்த வசனம் ஓதப்பட்டால் வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தரித்திருங்கள், ஆரம்பகால ஜாஹிலி அலங்காரத்தோடு வெளியே சென்றது போன்று வெளியே செல்ல வேண்டாம், அல்லாஹ்வுடைய உங்கள் வீடுகளிலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படுவதை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கும் ஏனைய பெண்களுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான், உபதேசம் செய்றான். இந்த வசனம் எப்பொழுது ஓதப்பட்டாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுவார்கள். இந்த வசனம் எனக்கு ஏன் ஞாபகம் வரல அந்த நேரத்தில் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுவார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது எங்களுக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவங்க தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், தங்களோட பாவ மன்னிப்பெல்லாம் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் வாழ்க்கையில ஏதாவது பெரிய ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறை நினைத்து நினைத்து என்ன செய்வார்கள், காலாகாலத்துக்கு இறைவன் இதை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மிகப்பெரிய தவறுகளுக்கு அவர்கள் அழுதிருக்கிறார்கள், துஆ கேட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, நிறைய பொருளாதாரங்களை அதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, வெளியே விட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது பெரிய ஒரு ஆதாரம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் பகுதி. ஒரு முஃமின் மறுமைக்கு தயாராக இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நினைச்சிருக்கிறதல்ல. நிறைய பேர் அதுல கூட நினைச்சுதான் காலம் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடணும். ரமலான்லையும் கூட அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் முதல் 10 ஆரம்பிச்சு கடைசி 10க்கு வந்து எதுக்கும் 27 ஒரு சிறப்பு இருந்தாலும் இருக்கும் 27லையும் அதுவும் கேட்காம காலம் ஃபுல்லா போறவங்க நினைக்கிறாங்க.
இப்படித்தான் இஸ்திக்ஃபாரை கூட தஸ்வீஃப் என்ன பிற்போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் அன்றாடம் ஒரு முஃமினது வாழ்க்கையில் மிக பிரதானமாக இருக்க வேண்டிய அம்சம் இஸ்திக்ஃபார், தௌபா என்பது காலாகாலத்துக்கு அவனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து எதெல்லாம் தான் பெரிய தவறுகளாக செய்தேனோ அதை அவன் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு மௌத்து வரைக்கும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது, அவன் அதை மறக்க கூடாது. அந்த பாவங்களை நினைத்து எப்படி நபிமார்கள் மறுமையிலும் அதை என்ன தாங்கள் நபிமார்களாக இருந்தும் அந்த ஒரு தவறை மறுமையில என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்களோ அது போன்ற ஒரு மனோநிலை இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுகின்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய இரக்கம் காட்டக்கூடியவர். நிச்சயமா அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்க போதுமானவர். ஒரு மனிதன் மன்னித்து விட்டேன் என்று இறைவன் நாளை மறுமையில சொல்றதை கேட்கிறது தான் பெரிய சந்தோஷமே. அது கஃபர்துலக், உனக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் மன்னித்து விட்டேன் என்று ஒருவன் கேட்கிறது தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். அப்ப அந்த மன்னிப்புக்கான வாசலுக்கு ஒரு மனிதன் எப்பொழுதும் தயாராகி கொண்டே இருக்கிறான் சொன்னால் அதுதான் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய தௌஃபீக் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மறுமைக்காக தயார் நிலையில் இருக்கிறார் என்பதற்கான பெரிய அடையாளமே அவர் செய்த சிறிய பெரிய பாவங்களுக்காக அவர் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருப்பதும், அவர் செய்த மிகப்பெரிய பாவங்களுக்காக அவர் என்றைக்கும் அதை நினைவு கூர்ந்து அழுது கொண்டிருப்பதும், தர்மங்களோடு இருப்பதும் தான் அவர் மறுமைக்காக தயாராக இருக்கிறார் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். அல்லாஹு தஆலா அந்த நிலையை எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவதாக ஒரு முஃமினது வாழ்க்கையில் ஒருவர் மறுமைக்காக தயாராக இருக்கிறார் என்பதற்கான மிக பிரதானமாக நபித்தோழர்கள், நான் இங்கே சொல்வது நபித்தோழர்கள் எடுத்த கவனம், அவங்க மறுமைக்கு தயார் என்கின்ற சிந்தனையில் அவங்க எடுத்த கவனம், சராசரி மனிதனாக இருக்கிற நேரத்தில் அவர் எடுத்த கவனம் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன். அவங்களோட வாழ்க்கையில் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிக பிரதானமாக கவனம் எடுத்த பகுதியாக நீங்கள் பார்க்கலாம். கடன் என்கின்ற பகுதியில் அவங்க மிக 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 கவனம் எடுத்து பார்க்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஏகத்துவத்திலிருந்து 5 நேரம் தொழுது ஜக்காத்து கொடுத்து ஜிஹாது செய்து என்னமெல்லாம் செய்த நபித்தோழர்களாக இருந்தாலும் எது வந்தா தொழுவிக்காம விட்டாங்க. அவர் கடனாளியாக இருந்தால் தொழுவிக்காம விட்டார். இஸ்லாமிய ஆட்சியுடைய ஆரம்பத்திலே அதுக்கு பின்னால கடனை அவங்க பொறுப்பெடுத்தாங்க. பைத்துல் மால் எல்லாம் நிரம்பி வழிகிற நேரத்தில் என்னது, யாரெல்லாம் சொத்தை விட்டு செல்கிறாரோ அவருடைய சொத்து அவருக்கு போய் சேரும், கடனை விட்டு செல்கிறாரோ நாங்க என்ன செய்வோம் அடைப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் முடிவெடுத்தார்கள். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க, யாராவது கடனை விட்டு சென்றால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் தொழுவிக்க மாட்டோம் என்றார்கள். அப்படி என்றால் இதை நபித்தோழர்களுக்கு எதை உணர்த்த வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மறுமை வெற்றி என்றால் எதில் இருக்க கூடாது, உனக்கு கடனுக்கான வழிவகைகளை நீ செய்திருக்க வேண்டும் அல்லது நீ கடன் எடுத்திருக்க கூடாது. இந்த ரெண்டு லொட்டு என்ன செய்திருக்கணும், அவனுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று. இதனாலதான் அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஜமல் யுத்த நேரத்தில் சொல்கிறார்கள், இன்றைக்கு ஜமல் யுத்தம் என்ற சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த யுத்தம். இன்றைக்கு கொல்லப்படுகின்றவர்களில் ஒன்றில் தாலிம் அல்லது மதுலும், அநியாயம் இழைக்கப்பட்டவர் அல்லது அநியாயக்கார், ரெண்டில் ஒரு ஆள் தான் என்ன செய்ய போறாரு, கொல்லப்பட போறாரு. நான் நினைக்கிறேன் கொல்லப்படுறவங்கள நான் ஆரம்பமாக என்ன செய்வேன், கொல்லப்படுவேன் நினைக்கிறேன். வ இன்ன மின் அக்பரி ஹம்மி லதைனி அப்படின்றார். வ இன்ன மின் அக்பரி ஹம்மி லதைனி, இன்றைய நாளில் எனக்கு மிகப்பெரிய கவலை எது தெரியுமா, எனது கடன் அப்படின்றார். இன்றைய நாள் எனக்கு மிகப்பெரிய அதாவது கவலையும் வேதனையும் எதென்று சொன்னால் எனது கடன் தான் என்றார்கள். அப்படி என்றால் ஒரு யுத்த காலத்தில் இருந்து அவர் யோசிக்க வேண்டிய எவ்வளவோ பிரதானமான பகுதிகள் இருக்கு. அவர் எதை யோசிச்சாரு, கடனை தான் என்ன செஞ்சாரு யோசிச்சாரு. காரணம் என்னன்னா, நீங்க எல்லா வகையில வெற்றி பெற்று விட்டாலும் அடுத்த தடை உங்களுக்கு எதுக்கு போடப்படும், இந்த கடனுக்கு தான் என்ன செய்யும் போடப்படும் என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால் அப்துல்லா பின் சுபைர், அதாவது சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யுத்த காலத்துல வச்சு சொன்னது என்ன சொன்னா, வ இன்ன மின் அக்பரி ஹம்மி லதைனி, இன்றைய தினத்தில் எனக்கு மிக பாரமாக இருப்பதெல்லாம் எது, எனது கடனை பற்றி தான். காரணம், அந்த கடன் என்பது அடைக்கப்படவில்லை என்று சொன்னால், ஏனென்றால் அவருக்கு மக்களுடைய சொத்தும் அவருடைய பொருளாதாரத்தை கலந்து இருந்துச்சு. அவரை நம்பி நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்க, பொருட்களை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப அவர் அதன் அநியாயமாக போகக்கூடாதுக்கு நிலமாகவும் வீடாகவும் மாற்றி மாற்றி வச்சிருந்தாரு. அப்ப அதனால் அவர் கேட்கிறாரு, அப்துல்லாவே நீ நினைக்கிறியா நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் என்று சொன்னால் எங்களோட சொத்துல ஏதாவது எங்களுக்கு மிஞ்சுமே நினைக்கிறியான்னு கேட்கிறான். அப்படி கொடுக்கிற நேரத்தில் அது கூட கடனுக்குள்ள என்ன செஞ்சிருக்கும்
மிக்ஸாகி இருக்கும் என்று அப்துல்லா இப்னு சுபைரிடத்தில் சுபைர் இப்னு அவ்வாம் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிற நேரத்தில் முதலாவது அப்துல்லா இப்னு சுபைருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கு என்ன சொன்னாரு? அதைத்தான் சொன்னார். எது? என்ன கடனை எண்ணி பாரு, ஃபஹஸபூஹு எண்ணி பார்த்தாங்க, 70,000 திர்ஹம் என்ன செஞ்சது இருந்தது. நீங்க யார் யார்கிட்ட கேட்டு எப்படி எப்படி அடைக்கணும் என்று சொல்லி கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். காரணம், அவர் மக்களுடைய பொறுப்புல இருந்ததனால பைத்துல் மால்ல எடுக்காம என்ன செஞ்சாரு, அவர் தனியாக தன் குடும்பங்களிடத்திலே கடன் எடுத்து தன் வாழ்க்கை என்ன செய்தார், கொண்டு போனார். அப்படி என்பதனால அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு தந்தை அவர் மரணிக்கிற நேரத்தில் என்ன சொன்னாரு? 2 விஷயம் சொன்னார். மகனை, நான் நினைக்கிறேன் இந்த உஹது யுத்தத்தில் நான் முதலாவது கொல்லப்படுகின்றவர்கள் ஒருவராக நான் என்ன செய்வேன், இருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய விஷயமாக இருப்பது எது? எனது கடன். அதே போல 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களோட என்ன செய்யுங்க, நல்ல முறையில் நடந்துக்கோங்க அப்படி என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ மரண நேரத்தில் அவர்களுடைய சிந்தனையில இருந்ததெல்லாம் எது தெரியுமா? இந்த கடன் தான். இதனால தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் எப்பொழுது தூங்கினாலும் 2 இரவுகள் கடக்காது எனது தலையணை கீழே எதிரிக்கும் என்ற வசியத் இருக்கும். எனது வசியத் யாருக்கு என்ன கொடுக்கணும், யார்கிட்ட என்ன வரணும், எப்படி என்ன செய்யப்படணும் என்கின்றதான வசியத் என்றது அந்த பகுதி எப்பொழுதும் என்னிடத்தில் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும் என்றார். இன்றைக்கு உண்மையிலேயே எல்லா விஷயத்தையும் அவசரமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பில் எங்கள்கிட்ட என்ன இருக்குது, மொபைல் போன் இருக்குது, எல்லா பலாயும் இருக்கு. இதை தவிர எதை, வசியத்தை தவிர எல்லா பலாயும் அதில் என்ன செய்யும், இருக்குமே தவிர இலகுவாக பதிவு செஞ்சு கொள்ள முடியும். இலகுவா எதை கொடுக்கணுமாக இருந்தாலும் எதை எடுக்கணுமாக இருந்தாலும் சரி, ஒரு வாய்ஸ் நோட் வடிவிலோ எழுத்து வடிவிலோ ஏதோ ஒரு வகையிலே ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம், தன் காரியங்களை நிர்வகிச்சிடலாம். காரணம், நாளை மறுமை என்று வருகிற நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு பிரதானமான பகுதியாக என்ன செய்யும், அந்த இடத்துல இருக்கும் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம், கடன் எடுத்தல் என்றது நடந்து விட்டால் தண்ட வாழ்க்கையில் அவன் செய்ய வேண்டிய விஷயம், யாருக்கு எவ்வளவு போக வேண்டும், யாரிடத்திலிருந்து எவ்வளவு வர வேண்டும் என்ற பகுதி கூட நாளை மறுமையில் உங்களுக்கு நன்மையாக என்ன செய்யலாம், வந்து விடலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்கின்ற பகுதி இருக்குதே, இது கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், எழுதப்பட்டிருக்க வேண்டும், வசியத்து சொல்லப்பட்டிருக்க வேண்டும். 2 இரவுகள் ஒரு முஃமினுடைய நாட்கள் அது இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். இது 2வது நிலை. 3வது கடைசியாக ஒரு முஃமின் தன் வாழ்க்கையில் மர்மைக்கு தயார் நிலையில் இருக்கிறான் என்பதற்கான அடுத்த பகுதி என்ன தெரியுமா, தன்னால் யாருக்காவது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அநியாயமோ அல்லது ஒரு அமானிதமோ இருந்தால், அநியாயம் ஒன்று நடந்திருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்டல் என்பது, அதுக்கு பரிகாரம் என்பது நடந்திருக்க வேண்டும், நடப்பதற்கான வசியத் இருக்க வேண்டும். அல்லது அமானிதம் என்கின்ற ஒன்று இருந்தால் அந்த அமானிதம் கொடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் அவர் என்ன செய்திருக்க வேண்டும். இந்த 3 நிலையும் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், சமுதாயத்தில் எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம சிறுபான்மை சமுதாயமாக வாழ்றோம், திடீர்னு ஒரு கலவரம் நடக்கும், திடீர்னு நம்மளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தப்படலாம், திடீர்னு எதுவும் நடக்கலாம் என்று சொன்னா எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எனது மௌத்துக்கு பின்னால என் குடும்பம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஏன் நம்ம வீட்டில் மௌத் என்ற வார்த்தையை எடுக்கிறது இல்லை. நான் மௌத்தாகினால் என்று சொன்னாலேயே எவ்வளவு மார்க்கம் படிச்சு மார்க்கம் விளங்கி தர்பியா போய் அது போன பெண்களாக இருந்தாலும் சும்மா ஏன் மௌத்தை பத்தி சொல்றீங்க, அதையே உங்களே மௌத்தாகினான்னு சொல்றீங்க என்ற வார்த்தையை திருப்பி கேட்கிற நிலைமையில தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்களே தவிர, நான் மௌத்தாகினால் என்ற வார்த்தை என்ன செய்யறாங்க இல்ல எடுக்க விடுறாங்க. நான் மௌத்தாகினால் என் பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி இருக்கணும், உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கணும். அதே போல மனைவி மரணித்தால் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும், பிள்ளைகளுடைய எப்படி லைஃப் இருக்கணும் என்பது பேசப்பட்டிருந்தால், இது அடிக்கடி சொல்லப்பட்டிருந்தால், மரணிக்கின்ற நேரம் நான் மனைவிக்கு அது சொல்லலையே, பிள்ளைக்கு இது சொல்லலையே, அதை விளங்கப்படுத்தலையே, இந்த கடனை நான் எழுதலையே, அந்த அமானித எழுதலை என்ற சிந்தனைகள் உங்களுக்கு வரும். வந்தாலே நீங்க மறுமை விரும்ப மாட்டீங்க, நீங்க மறுமை விரும்ப மாட்டீர்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ் தஆலா விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ் தஆலா வெறுப்பான். அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, வமா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத், எங்கள் உள்ள எல்லோருமே மௌத்தை வெறுப்பவர்கள் தானே, யார் மௌத்தாக விரும்புறது இல்லையே என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ கமா தذهبون இலைஹி, நீங்க சொல்வது போன்ற அல்ல, வதாலிக தக்ஷஅரல் ஜில்த் வ ஹஷ்ரஜ ஸத்ர் வ தஷன்னஜத்தில் அஸாபி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கண்கள் உருள ஆரம்பித்து, மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பித்து, காலும் கையும் பின்னிக் கொள்கின்ற நேரத்தில், அந்த நேரம் இருக்கு என்ன நேரம், சக்கராத்துடைய நேரம்,
அந்த நேரத்தில் உங்களுக்கு அழைப்பு வருகின்ற பொழுது வமன் அஹப்ப லிகா அல்லாஹ் ஃபமன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அந்த நேரத்தில் யா அல்லாஹ் நான் தயார் நிலையில் தான் என்ன செய்றேன் இருக்கிறேன் என்று இறைவன் பக்கம் போவதை விரும்புகிறாரோ அப்ப அல்லாஹ் உங்களை விரும்புவான் சந்திக்கணும். இறைவன் பக்கம் போவதை யார் வெறுக்கிறாரோ அந்த நேரத்தில் எப்ப வெறுப்பு வரும்? ஒரு மூமினுக்கு எப்ப வெறுப்பு வரும்? தயார் நிலை இல்லை என்றால் குடும்பத்தை ஞாபகம் வரும், மனைவியை ஞாபகம் வரும், பிள்ளையை ஞாபகம் வரும். அந்த வேலையை சொல்லியிருக்கலாமே, இந்த வேலையை செய்திருக்கலாமே, அதை சொல்லி இருக்கலாமே என்கின்ற ஒன்று வருமாக இருந்தால் அது என்ன செய்யும்? அவனை பிற்போட வைக்கும். அப்ப தயார் நிலை என்பது பெரிய ஒரு தயார் நிலை. அதெல்லாம் நம்ம எவ்வளவு கணக்கம் என்றோம், எவ்வளவு செய்யறோம், என்னமெல்லாம் பதிகிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இதை பிற்போட்டுக்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு ஹயாத், ஒரு வாழ்க்கை என்று சொன்னா நம்ம அல்லாஹ் தஆலா என்ன சொல்றது? யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி. மறுமையில ஒருத்தன் என்ன சொல்லுவானே, என் வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க வேண்டாமா? மறுமைக்கு பின்னால் உள்ளதான் குர்ஆன் என்ன செய்யுது? வாழ்க்கை என்று சொல்லுது. எனவே அன்புள்ள சகோதரர்கள், இந்த மூன்று விஷயங்களிலும் ஒரு முஃமின் கவனமாக இருப்பதும், அதை அனுதினமும் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு வருவதும், அதை அவன் எழுதி பாதுகாப்பதும், மரணம் சம்பந்தமாக குடும்பத்தில் தன் மரணமும் பிள்ளைகளுடைய மரணம், அதாவது மனைவியுடைய மரணம் என்று ஒருவன் பேச்சு இருந்தோன்னு சொன்னால் அவன் ஒரு நாளும் அதற்கு பின்னால் உள்ள நிலைக்கு பயப்பட மாட்டான். அவன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் சரி, இறைவனது மன்னிப்பை ஆசை வைக்கக்கூடிய நிலைமை அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும் என்பதை புரிந்து இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞனை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற கைஃப தஜிதுக், எப்படி உங்களை காண்றீங்க? நீங்க நோய் விசாரிக்க செல்றாங்க, எப்படி உங்களை காண்றீங்க? நான் மௌத்துக்கும் வாழ்க்கை இடையில ஒரு போராட்டத்தில் இருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞர் சொல்றார், ஒரே ஒரு வார்த்தை சுருக்கமா சொல்றாரு, அர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி. அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசையா இருக்குது, பாவத்தை நினைச்சா பயமாகிதுங்க. அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது, பாவத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது. இதை தவிர அவர் எதுவும் சொல்லல, உலகம் எதுவுமே சொல்லல. அர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி, இதுதான் கடைசி நிமிடத்தில் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம். மற்ற எண்ணங்களுக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். இது இருந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் முஃமினின் ஃபீ மிஸ்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அம்மனஹு அல்லாஹு மிம்மா யகாஃபு வ அதாஹு அல்லாஹு மிம்மா யர்ஜு வ அதாஹு அல்லாஹு மா யர்ஜு. அதாவது இது போன்ற இடத்தில் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இந்த ரெண்டும் சேருமாக இருந்தால் அவர் பயப்படுவதை விட்டு அல்லாஹ் தஆலா அவரை நிச்சயம் காப்பாற்றுவான். அவர் ஆசை வைப்பதில் அல்லாஹ் அவரை நுழைவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் இது போன்ற மனநிலை இறுதி நேரத்தில் தருகின்ற வாய்ப்பையும் ஏற்பாட்டையும் எம் அனைவருக்கும் தந்தருள்பாலிப்பானாக. அதமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ